அண்ணா வணக்கம். நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை இருக்கு. அது சம்மந்தமா ஏதாவது ஆலோசனை குடுங்கண்ணா. இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு பிஜி ப்ரோகிராம் படிச்சுக்கிறது மிக நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, மேற்கொண்டு நீங்க பிஜி ப்ரோகிராம்ல எம்பிஏ இருக்கு, எம்சிஏ இருக்கு, எம்காம் இருக்கு, எம்ஏ இருக்கு. இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட கோர்சஸ் வந்து ஆன்லைன்ல நீங்க படிச்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க வேலைக்கு போயிட்டு தாராளமா இதை படிச்சுக்கலாம். இது இல்லாம இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, யூஜி படிக்காம விட்டுருப்பாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களும் பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சிஐடி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. அவங்களும் தாராளமா இதில் படிச்சுக்கலாம். அண்ணா நான் இப்போ ஆன்லைன்ல படிக்கிறேன். எனக்கு கிளாஸஸ்லாம் எப்படிண்ணா இருக்கும்? உதாரணமா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இன்கேஸ் சாட்டர்டே சண்டே உங்களால பகல்ல கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனா கூட ஈவினிங் நீங்க ரெக்கார்ட் கிளாஸ் தாராளமா அட்டன் பண்ணிக்கலாம். அண்ணா இப்போ இது ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறனால எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் எப்படிண்ணா இருக்கும்? எக்ஸாம் ஷெட்யூல் எப்படி இருக்கும்னா? கண்டிப்பா இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு டேரக்டா யூனிவர்சிட்டில இருந்தே கால் பண்ணி எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னு கேட்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க. அது காலையிலயோ மதியானமோ ஈவினிங்கோ இல்ல நைட்டோ நீங்க ஃப்ரீ டைம்ல தாராளமா எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இது கம்ஃபர்டபுளான விர்ச்சுவல் மோடு தான். அண்ணா நான் இப்போ ஆன்லைன்ல படிக்கிறேன். இந்த சர்டிஃபிகேட் எனக்கு வேல்யூவா இருக்குமாண்ணா? ஒரு நல்ல கேள்வி. நீங்க இப்போ ஆன்லைன்ல படிக்கும்போது யூஜிசி அப்ரூவ்ட் இருக்கிறதுனால இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு மேக்ஸிமம் வேலிடு. எந்த அளவுக்கு வேலிட் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்க பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போய்க்கலாம். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்க வேலை வாய்ப்புகளும் மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புகளும் ரெண்டு துறைகள் நடக்கிற வேலை வாய்ப்புகளும் தாராளமாக நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அண்ணா நான் இப்போ ஆன்லைன்ல படிக்கிறேன் இல்லைனா அதுக்கு என்னென்ன மாதிரியான அப்ரூவ்ட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா? கண்டிப்பா அது நல்ல கேள்வி. நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறோங்கிறத தாண்டி நம்ம சர்டிஃபிகேட் எந்த அளவுக்கு அப்ரூவல் இருக்குங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இங்க வந்து NAC அப்ரூவல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா AICTன்னு சொல்லுவாங்க, ஆல் இந்தியா கவுன்சிலிங் டெக்னிக்கல் எஜுகேஷன், அந்த அப்ரூவல் இருக்கு. அதை தாண்டி IQAS சொல்லுவாங்க. இந்த அப்ரூவல் வந்து கனடா பேஸ்ட் ஆர்கனைசேஷன் டீம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அப்ரூவல் இந்த சர்டிஃபிகேட் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா WES வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீசஸ் அப்ரூவல் இருக்கிறதுனால நீங்க இந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி ஃபாரின் ஜாப்ஸ்க்கு நீங்க போய்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நீங்க போகலாம் அப்படின்னா US, UK, கனடா, நெதர்லாந்து, போர்ச்சுகல், பெல்ஜியம் இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ்ல ஃபாரின் ஜாப்ஸ்க்காக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ணா இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் எனக்கு அடிஷ்னலாக என்னென்ன உதவியாக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? கண்டிப்பா மிக அருமையான கேள்வி. ஒரு கம்பெனியில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிஜி டிகிரி படிச்சுக்கணும். உதாரணமாக பிகாம் முடிச்சு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அல்லது அந்த சேலரி பத்தல பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பிஜி ப்ரோக்ராம் படிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரொமோஷன் ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, மேற்கொண்டு ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு MBA, MCA, MCOM இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கிட்டா ப்ரொமோஷனுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் இன்னொரு இடத்துக்கு போகணும், பட் அந்த இடத்துல ஹையர் எஜுகேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கும் டெஃபினட்டாக ஒரு பிஜி ப்ரோக்ராம் படிச்சுக்கிறது மிக நல்லது. அண்ணா இப்போ ஆன்லைனில் படிக்கிறனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? அதே மாதிரி சிலபஸ் பற்றியும் டீட்டெயில்ஸாக சொல்கிறீங்களாண்ணா? கண்டிப்பாக. இப்போ வந்து